ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இரா வலைப்பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? சைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை எப்படி ரீட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா சைட் வேர்ட்ஸையுமே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ சைட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறோமோ அந்த சைட் வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நேமிங் வேர்டு இருக்கும். அப்போ அந்த நேமிங் வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரியல் ஆப்ஜெக்டை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆர் பிக்சர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சைட் வேர்ட்ஸ் ப்ளஸ் பிக்சர் க்ளூஸ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி குழந்தைங்கள லேர்ன் பண்ண வைக்கும்பொழுது இல்லை ரீட் அவுட் பண்ண வைக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே லெவல் 1 லெவல் 2 சைட் வேர்ட்ஸ் அண்ட் லெவல் 3 லெவல் 4 சைட் வேர்ட்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் 1 லெவல் 2 பார்த்தீங்கன்னா அப் டு 3rd கிரேட் வரையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெவல் 3 அண்ட் லெவல் 4 சைட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 4th கிரேட்லேருந்தே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் லெவல் 1 சைட் வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 20 சைட் வேர்ட்ஸை பிக் அவுட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பிக்சர் க்ளூஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த சென்டென்ஸில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே அவங்க ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே அவங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hi, I am Ram. I am a boy. It is a ball. It is on the table. It is an egg. It is in the bowl. It is a pencil. I go to school. He is Dev. He is my brother. She is Renu. She is my friend. We play chess. I can sing. I am not a dancer. I met my friends. It is a cat. It is my pet. She has a new bag. The cat sits on the mat. I see a parrot. The parrot fly. இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சைட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்களோ அந்த சைட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கூடவே கொஞ்சம் பிக்சர்ஸையும் ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 சென்டென்ஸாவது க்ரியேட் பண்ணி அவங்கள ரீட் அவுட் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரீடிங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரீட் அலவுட். எந்த ஒரு சிங்கிள் வேர்டையும் நம்ம ரீட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக சவுண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம ரீட் அவுட் பண்ணணும். ஏன்னா அப்போதான் நம்மளால் ரைட் ப்ரொனன்சியேஷனை கேட்சப் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ரீரீடிங். எந்த ஒரு வேர்டையும் சரி இல்லை ஒரு சென்டென்ஸையும் சரி நம்ம ஒரு முறை ரீட் பண்ணி அப்படியே விட்டுடக்கூடாது. அகெயின் அண்ட் அகெயின் அதில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் நம்மளால் ஒரு ஃப்ளூவன்சி லெவலை ரீச் அவுட் பண்ண முடியும். தேர்ட் ஒன், ஐடென்டிஃபையிங் த சைட் வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் ரீட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க சைட் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது
நம்மளோட ஃபாஸ்ட் ரீடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபோர்த் ஒன், யூஸிங் பிக்சர் க்ளூஸ். இப்போ தான் ரீடிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த பிக்சர் க்ளூஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டினியூஸ் ரீடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வெக்காபுலரி என்ரிச்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், டைம் ஸ்கெடியூல் ஃபார் ரீடிங். டெய்லியும் ஒரு ½ ரீடிங்க்கு அப்படின்னு நம்ம டைம் அலாட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளோட ரீடிங் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக சிக்ஸ்த் ஒன், யூஸிங் ரீடிங் ஆப்ஸ். இப்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய ரீடிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் பேரண்ட்ஸாவோ இல்லை டீச்சர்ஸாவோ இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த மெத்தட் 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அப்கமிங் வீடியோ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரீடிங் ப்ராக்டிஸ் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.